ஹாய், ஹலோ, வெல்கம் மக்களே. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு மார்ச் 17, ஓகே, 12:40 PM. சரியா? ஓகே. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது சாம்பிள் வீடியோஸ் தான். அதாவது இங்கிலீஷ் வந்து எவ்வளவு ஈஸி அப்படின்ட்டு சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி தான் கடந்த ஒரு 6 நாள் பாடங்கள்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே. கடந்த 6 நாள்ல என்னென்ன பாடம் கடைசி அது ஓபன் பண்ணியிருக்கேன்னா அதை மறந்துருப்பேனே. கர்சர் எங்கே போச்சுன்னு தெரியல. கடந்த 6 நாள் பாடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் வீடியோ ஒன்று இருக்கும். ஓகே, இது நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வீடியோ இது கொஞ்சம் இருங்க. இங்கே இருக்கு, மாணிக்கணும். சரியா? ஓகே, இதுதான் நம்ம பார்த்தோம். சரியா? இதுல பார்த்துக்கோங்க, இந்த பாசிட்டிவ் சென்டென்சஸ், அப்புறம் கொஸ்டின் ஃபார் பாசிட்டிவ் சென்டென்சஸ், அப்புறம் நெகட்டிவ் சென்டென்சஸ், கொஸ்டின் ஃபார் நெகட்டிவ் சென்டென்சஸ். ஓகேவா? இதே ஸ்டைல்ல தான் உங்களை நான் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். பார்ப்போம். சரியா? ஓகே, நான் வந்து உங்க கூட இருந்தே சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, என்னோட லெசன்ஸ். சரி, இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து இன்னிலிருந்து வந்து நம்ம வந்து சொதப்புறன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நம்ம தமிழ் மொழியில ஓகே 3 காலங்கள் இருக்கா? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அதே மாதிரி இங்கிலீஷ்ல என்னென்ன இருக்கு? பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். சரியா? ஓகே, அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த பிரசன்ட் டென்ஸ்லயே நிறைய வெரைட்டி வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகே, பாத்தீங்கன்னா அதாவது என்னென்ன பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இங்க தெரியும் பாருங்க. ஓகே, 12:40க்கு ஆரம்பிச்சேன்னா அது டைம் வேற கடகடன். சிம்பிள் பிரசன்ட் ஒண்ணு. ஓகேவா? அதுக்கு பாருங்க, கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் ஒண்ணு. ஓகே, இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகேவா? முன்னாடியே பார்த்துட்டோம்னா ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கல, ஒரு அறிமுக வகுப்புகளாக ஒரு 5 நாள் பார்த்துருக்கோம். அந்த 5 நாள்ல படிச்சது, 5 நாள்ல ஒக்காபுலரி சொல்லி கொடுத்துருக்கிறேன். சும்மா அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமா திருப்பி திருப்பி சொல்றேன், நீங்க பேசணும். சரியா? ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்கணும், உச்சரிச்சு பார்க்கணும். ஓகே, I am learning, I am swimming, he is coming, he is learning. அதான் சத்தம் போட்டு நீங்க உங்களுக்குள்ளேயே சொல்லி பார்க்கணும், தனி அறையில. அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு டெக்னிக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஓகே, ப்ரௌசர் யூஸ் பண்ணியே நீங்க வந்து ஒரு உச்சரிப்பு சொன்னீங்கன்னா உங்களுடைய ப்ரௌசர் வந்து ஓகே கண்டுபிடிக்குதா இல்லையான்றத பாருங்க. சரியா? ஓகே, இப்ப வந்து மேட்டருக்கு வருவோம். இப்போ சிம்பிள் பிரசன்ட் பார்த்துட்டோம், பிரசன்ட் கண்டினியூஸ் பார்த்துட்டோம், அடுத்தது பிரசன்ட் பர்ஃபெக்ட். ஓகேவா? இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் 3வது. ஓகேவா? அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் ஓகே கண்டினியூஸ். சரியா? நான் முதல்ல என்ன பண்றேன்னா, உங்களுக்கு என்னுடைய டீச்சிங் மெத்தடாலஜி எப்பவுமே ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போறதா தான் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் முதல்ல வந்து எதுவுமே ஓகே, நீங்க என்னோட கம்ப்யூட்டர் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாலும் everything starting from the very basic fundamentals ல இருந்து ஓகே வெரி பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் சொல்லி கொடுக்கும்போது ஓகே நான் வந்து I will always follow one method. என்னன்னா ஓகேவா, in an aerial view, in a bird's eye view concept. ஓகேவா? முதல்ல வந்து ஒரு விஷயத்தை நீங்க வந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது அதை பற்றியான ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை அவசியம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கிட்டு போகணும். ஓகே, புரிஞ்சதுங்களா? ஓகே, இது வந்து இங்க வந்து இங்கிலீஷ் இருக்கும். ஓகே, நான் இப்ப எடுத்துட்டு இருக்கிறது தமிழ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? சோ இப்ப நான் வந்து ஓகே இன்னொன்னு ஓபன் பண்றேன். ஓகே, சேவ் பண்ணிக்கணும். ஓகே,
12:39. எனக்கு ஒரு 1/4 மணி நேரத்துல முடிக்கணும். ஓகே, ரொம்ப ஈஸி. ஓகே பாருங்க. ஓகே, முதல்ல என்ன பண்றேன்னா, ஓகே, ஐ ஈட், ஓகே, ஐ ஈட் லஞ்ச். ஓகே, ஐ ஈட் லஞ்ச். ஓகே, ஐ ஈட் லஞ்ச் வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா டீடைல்டா போவோம். ஐ ஈட் லஞ்ச்ங்கிறது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இப்போ ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். ஓகே, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். பாருங்க பேர்லயே இருக்கு சிம்பிள். சிம்பிளா இருக்கும் அந்த பிரசன்ட் டென்ஸ், சிம்பிளா இருக்கும். ஓகே, சிம்பிள் பிரசன்ட் வேண்டாம், சிம்பிள் பிரசன்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்தது இது. ஓகே, ஐ ஆம், ஓ அன்பு அடுத்த மறக்காத. ஐ ஆம் ஈட்டிங் லஞ்ச். இது என்னது? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஓகே, present continuous. Very good. ஓகே, present continuous சொல்லும் போது உங்க மனசுக்குள்ள ஓடணும். என்ன ஓடணும்? என்ன ஓடணும் சொல்லுங்க. ஓகே, அதாவது ஐங்கிறது வந்து, ஓகே, இட்ஸ் ஓகே, சாரி, அதாவது ஆம்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஆக்சிலரி வெர்ப். ஓகே, ஐங்கிறது உங்களுக்கு வந்து ப்ரோனவுன். ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடணும். ஓகே, இங்க பாருங்க, ஆம் கூட ஐஎன்ஜி சேர்த்து இருக்கிறேன். ஓகேவா? ஐ ஆம் ஈட்டிங் லஞ்ச். ஓகே, அடுத்தது பாருங்க, முக்கியமா கவனிங்க. ஓகே, அதாவது ஐ ஈட் லஞ்ச்ங்கிறது சிம்பிள் பிரசன்ட். ஓகே, சிம்பிள் பிரசன்ட் எப்ப யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஓகே, எப்ப நீங்க யூஸ் பண்ணுவீங்க, அதாவது உங்களுடைய பழக்க வழக்கங்களை சொல்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஐ ஈட் லஞ்ச் எவ்ரி ஆஃப்டர்நூன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அதுக்குதான் நான் உங்களுக்கு ஒரு உங்க மனசுக்குள்ள ஈஸியா புகுத்துற மாதிரி சொல்லியிருப்பேன். என்ன சொல்றது, அதாவது உங்க கண்ணு முன்னாடி ஒரு செயல் நடந்து கொண்டிருந்தால், ஓகேவா, அது சொல்றதுக்கு ஐ எம் ஈட்டிங் லஞ்ச். ஆக்ஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங் நவ் அட் பிரசன்ட். சரியா? ஒரு செயல் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்குது, அதை சொல்றதுக்கு பிரசன்ட் கண்டினியூஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது இது பாருங்க. ஓகே, சூப்பரா இருக்கும். என்னவா இருக்கும்? சூப்பரா இருக்கும். ஐ ஹாவ் ஈட், நல்ல கவனிங்க, ஐ ஹாவ் ஈட்டன் லஞ்ச். அவ்வளவுதான். முதல்ல எது எது வாட் இஸ் வாட்னு பாத்துடுறோம், சும்மா போட்டு குழம்பிக்கிட்டு. ஓகே, ஐ ஹாவ் ஈட்டன் லஞ்ச். ஓகே, இது வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட். ஓகே, மறந்துட்டேன். என்ன கொஞ்சம் ஒரு ஆர்கனைஸ்டா வேணும். கரெக்டா வந்து இது பிரசன்ட். ஓகே, இது பிரசன்ட், இதையும் கலர்ல மாத்திடுறோம். ஓகே, இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். ஓகே, இது வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட். ஓகே, கூட எல்லாத்துக்கும், அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றதுல நீங்க சேர்த்திக்கோங்க. ஓகே, டைம் மிச்சம் பிடிக்கிறதுக்காக நான் அதெல்லாம் போடல. ஓகேவா? இந்த ஐ ஹாவ் ஈட்டன் லஞ்ச்ங்கிறத எப்ப நீங்க சொல்லணும்னா, பிரசன்ட் பர்ஃபெக்ட் எப்ப நீங்க வந்து பயன்படுத்தணும்னா, ஓகே, ஏற்கனவே முடிஞ்ச ஒரு செயலை நீங்க இப்போ வந்து உங்களுடைய நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க பிரசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். உங்களுடைய ஒரு செயல் ஏற்கனவே நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அதை வந்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுறீங்க, அவ்வளவுதான். ஐ ஹவ் ஈட்டன் லஞ்ச் பா. ஓகே, ஐ ஹவ் ஈட்டன் லஞ்ச். ஓகே, இன்னும் இங்க ஐ ஹாவ் ஆல்ரெடி ஈட்டன் லஞ்ச்னு சொன்னீங்கன்னா இன்னும் நல்லது. ஆனா சிம்பிளா இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கோசம், ஓகே, இப்ப நீங்க இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பமே இருக்காது, தெளிவா புரியும். ஓகே, அப்புறம் இங்க பாருங்க, இவ்வளவுதாங்க ஆங்கிலம் முடிஞ்சதுப்பா. இது போயிட்டீங்கன்னா, ஓகே, அடுத்தது ஐ ஹாவ். ஓகே,
இங்கதான் பாருங்க எல்லாரும் குழம்புவாங்க. ஓகேவா? ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் லஞ்ச். அவ்வளவுதான். ஐ ஹவ் பீன் ஈட்டிங் லஞ்ச். இதத்தான் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே, பிரசன்ட் பர்ஃபெக்ட். ஓகே, அதோட கண்டினியூஷன் கீழே கொடுக்குறேன். பிரசன்ட் பர்ஃபெக்ட். கூடயே இருந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி வருதா? கண்டினியூஸ் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஓகே, பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதாவது உங்களுடைய ஒரு செயல், ஓகே ஓகே, கடந்த காலத்துல இருந்து, அதாவது இறந்த காலத்துல இருந்து நிகழ்காலம் வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நீங்க சொல்லணும். ஐ ஹவ் பீன் ஈட்டிங் லஞ்ச். அதாவது புரிஞ்சுதா? அவ்வளவுதாங்க. எனக்கு இதுக்கு மேல வந்து எவ்வளவு எளிமையா சொல்லணும்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு செயல் வந்து, ஓகே, நீங்க கடந்த காலத்துல இருந்து ஆரம்பிச்சு அது வந்து நிகழ்காலத்திலையும் தொடர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும். இவ்வளவுதான், அந்த 4 டைப் தான். ஓகே, நீங்க வேணா பாருங்க. ஓகேவா? நான் அதாவது ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும்னா, ஓகேவா, நம்ம மொழியிலிருந்தே, ஓகே, என்னோட உச்சரிப்பை தவறீங்க, நம்ம மொழியிலிருந்தே, ஓகே, இருந்தே தான் கத்துக்கணும். ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்திலிருந்து தான் தெரியாததை கத்துக்கணும். புரிஞ்சுதா? நம்ம மொழியில பாத்தீங்கன்னா, ஓகே, அதாவது இறந்த காலம் இருக்கு, அங்கேயும் ஆங்கிலத்திலையும் பாஸ்ட் டென்ஸ் இருக்கு. நம்ம மொழியில வந்து பாத்தீங்கன்னா நிகழ்காலம் இருக்கு, அங்க வந்து ஆங்கிலத்துல பிரசன்ட் டென்ஸ் இருக்கு. நம்ம மொழியில வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலம் இருக்கு, அங்க ஆங்கிலத்துல ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய அந்த பிரசன்ட் டென்ஸ்ல, ஓகே, நிறைய வகைகள் வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு வகை தான் சிம்பிள் பிரசன்ட். ஓகே, அதுக்கப்புறம் பிரசன்ட் கண்டினியூஸ். ஓகேவா? அப்புறம் நீங்க பிரசன்ட் பர்ஃபெக்ட், அப்புறம் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சோ என்னோட டீச்சிங் மெத்தடாலஜி எப்படி இருக்கும்னா, ஓகேவா, சிம்பிள் பிரசன்ட்லயே ஓகே பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் இருப்போம், நல்ல பிராக்டிஸ் எடுப்போம். ஓகே, இன்னைக்கு வந்து இன்னில இருந்து தான் ஆக்சுவலா கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. புரிஞ்சுதா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஓகே, இன்னைக்கு இங்க பாத்தீங்கன்னா, ஓகே, இது ஐ ஆம் ரமேஷ், இட்ஸ் அ டாக், தே ஆர் குட். புரிஞ்சுதா? இதுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சின்ன ஒரு டெக்னிக். ஓகே, பாத்தீங்கன்னா, ஓகே, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி கம்மியா இருக்கா? ஆனா அப்படியே எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு சும்மா ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் பிரசன்ட்னா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொல்றேன். சரியா? ஓகே, சோ இந்த கிளாஸ் எதுக்குன்னா நம்ம பிரசன்ட் டென்ஸை மட்டும் இன்னிலிருந்து ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த 6 கிளாஸும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். சரியா? ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்குன்னு நான் நம்புறேன்ப்பா. ஓகேவா? நீங்க அதாவது இந்த எடுத்துக்காட்ட, இந்த உதாரணத்தை, ஓகே, நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. இது அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே தெரிஞ்சுக்கணும். ஐ ஈட் லஞ்ச். அப்ப ஐ ஈட் லஞ்ச் வந்து எப்பெல்லாம் நீங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ எப்பெல்லாம் பயன்படுத்துவீங்க? அதாவது எப்பன்னா பாத்தீங்கன்னா உங்களுடைய பழக்க வழக்கங்களை சொல்றதுக்கு, அதாவது ஹேபிட்ஸ். பாத்தீங்கன்னா ஐ ஈட் லஞ்ச் எவ்ரி ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஒரு பழக்க வழக்கம் இல்லையா? ஐ பாத் எவ்ரி மார்னிங், நான் ஒவ்வொரு காலையிலும் குளிப்பேன். சரியா? நல்லா உள்வாங்கிக்கோங்க. சரியா? ரொம்ப ஈஸிங்க இங்கிலீஷ்க்கு.
நம்ம வந்து அதை வந்து எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறது தான். நான் உங்களுக்கு வந்து எப்படின்னா என்னுடைய டீச்சிங் மெத்தடாலஜி எப்படி இருக்கும்னா, அதாவது ஒரு 30% கிராமரா இருக்கும், மிச்சம் 70% வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷா தான் இருக்கும். சரியா? முதல்ல எடுத்த உடனே நான் உங்களுக்கு கொடுத்த அப்ரோச் இந்தாப்பா, என்ன சொல்றது, பிரசன்ட் டென்ஸ்ல இவ்வளவு 4 வெரைட்டி இருக்கு, அதை எப்ப பயன்படுத்தணும். இங்க பாருங்க, நான் இந்த சிம்பிள் பிரசன்ட்ல ஆம்லாம் யூஸ் பண்ணவே இல்லை, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஐக்கு அடுத்தது உடனே வெர்பு வந்துருச்சு. ஐ ஈட் லஞ்ச். ஓகேவா? ஓகே, வேணும்னா கீழே இது போட்டுக்கோங்க. அப்படியே கம்பேர் பண்றதுன்னா ஹி ஈட் லஞ்ச், புரிஞ்சுதுங்களா? ஷி ஈட் லஞ்ச் அப்படியே. சோ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் நம்ம இனி பிரயாணம் செய்ய போறோம். ஓகே, இனி வர்ற அதாவது 1 வீக் பீரியடுக்கு. ஓகே, அதுல சில எக்ஸசைஸ் இருக்கும். டெய்லி வந்து ஒரு 1/4 மணி நேரம் இது கூட வந்து செலவு பண்ணுங்க. சரியா? அடுத்தது ஐ எம் ஈட்டிங் லஞ்ச். அதாவது ஐ ஈட் லஞ்ச்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் எப்ப பயன்படுத்தணும்னா உங்களுடைய பழக்க வழக்கங்களை சொல்றதுக்கும், அப்புறம் உலக உண்மைகளை சொல்றதுக்கும். ஜெனரல் ட்ரூத்ஸ். ஜெனரல் ட்ரூத்னா ஓகே, சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், அந்த மாதிரி. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்தது ஐ எம் ஈட்டிங் லஞ்ச். பிரசன்ட் கண்டினியூஸ் செயல், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா ஒரு செயல் ஓகே தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. நான் போன செஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓகே உங்க கண்களால் பார்த்து கொண்டிருக்கும் போது சொல்லுவேன், அது உங்க மனசுக்குள்ள ஈஸியா கொண்டு போகணும் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ அப்படிங்கிறதுக்காக சொன்ன விஷயம். சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 6 கிளாஸுமே ஓகே ஒரு தொடக்கம் தான். இன்னையிலிருந்து தான் நம்ம ஓகே ஆங்கிலத்தை ஸ்போக்கன் இங்கிலீஷ அழகா நம்ம பேச ஆரம்பிக்க போறோம். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க ஐ ஹவ் ஈட்டன் லஞ்ச், பிரசன்ட் பர்ஃபெக்ட். ஓகே, அதாவது ஒரு செயல் ஏற்கனவே முடிஞ்சத நீங்க உங்களுடைய நண்பர்கிட்ட அந்த செயலை சொல்லும் போது, புரிஞ்சதா? உங்களுடைய ஒரு ஆக்ஷன் ஏற்கனவே முடிஞ்சிருச்சுப்பா, அத உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க கன்வே பண்றீங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்றீங்க, அப்போ நீங்க பிரசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்தது ஐ ஹவ் பீன் ஈட்டிங் லஞ்ச்னா ஓகேவா, உங்களுடைய ஒரு செயல் கடந்த காலத்திலிருந்து உங்களுடைய நான் சொல்லக்கூடாது. ஓகேவா? அதாவது ஒரு ஒரு இறந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செயல் வந்து நிகழ்காலத்தையும் தொடர்ந்து கொண்டிருந்தால் அதுக்கு நீங்க பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்லணும். நான் உங்களுடைய சொல்றது வந்து நீங்க இங்க நீங்க பாக்குற இது எல்லாத்தையுமே நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி இருக்கணும். ஓகே, ஐ ஈட் லஞ்ச் எவ்ரி மார்னிங் அப்படிங்கிறத நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி நீங்க சொல்லி பார்க்கணும். ஓகே, ஐ எம் ஈட்டிங் லஞ்ச் நவ். ஓகேவா? அப்புறம் ஐ ஹவ் ஈட்டன் லஞ்ச், அப்புறம் ஐ ஹவ் பீன் ஈட்டிங் லஞ்ச். ஓகேவா? ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, நம்ம செஷனுக்கு நம்ம முடிவுக்கு வரப்போறோம். ஓகே, நாளையில இருந்து வந்து உங்களுக்கு நம்ம வந்து ஓகே இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே நீங்க கொடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். நான் எல்லாமே வந்து எல்லாமே ஆன்லைன்ல இருக்குங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு தேடல் வேணும். ஓகே, பிரசன்ட் டென்ஸ் டைப்ஸ் கொடுங்க. ஓகே, பிரசன்ட் டென்ஸ் டைப்ஸ், அவ்வளவுதான். ஓகே, பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். சரியா? ஓகே, அப்புறம் இது ஒண்ணு. அப்புறம் வந்து என்னுடைய அவ்வளவுதான். ஓகே, அதாவது எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டாரு. ஓகே, என்னுடைய ஆங்கில ஆசிரியர் எப்படி ஒரு விஷயத்த பார்க்கணுங்கிறதுக்கு அதைத்தான் உங்ககிட்ட நான் இப்ப ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, அப்புறம் இது ஒண்ணு. அப்புறம் வந்து வொக்காபுலரி அப்படிங்கிறது என்னன்னா ஓகே நம்மளுக்கு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கு, ஜன்னல்ட்டு. பாத்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஜேர்னலி அப்படிங்கிற ஒரு போர்த்துகீசிய சொல்.
போர்த்துகீசியர்கள் வந்து அதாவது நம்ம நாட்டில் ஆட்சி செய்யும் போது வந்து ஓகே ஜனிலான்னு நினைக்கிறேன். ஓகே, சும்மா ஒரு பொது விஷயம் காதுல போட்டு வச்சுக்கோங்க. ஜனிலா இன் போர்ச்சுகீஸா? போர்ச்சுகீஸ். ஓகே, பாத்தீங்கன்னா விண்டோ. அந்த ஜன்னிலால இருந்து வந்ததுதான் ஜன்னல். ஓகேவா? சோ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்து சோ இது மாதிரி வந்து அதாவது வேறு வார்த்தைகள். ஓகே, அப்ப வந்து ஆங்கிலத்திலயும் இருக்கும் இல்லையா? ஓகே, வேற்று மொழியிலிருந்து எப்படி இந்த இந்த ஜன்னிலாங்கிறது ஓகே நம்மளுடைய தமிழ் மொழிக்குள்ள ஜன்னலா அதாவது உருமாறுச்சோ அதே மாதிரி ஓகே ஆங்கிலத்துக்கும் ஓகே வேற்று மொழியிலிருந்து சில வார்த்தைகள் உள்ள போய் அங்கிருந்து ஆங்கில வார்த்தைகள்லாம் உருவாயிருக்கு. புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் நானு ஓகேவா, அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம்னா ஓகே இங்கிலீஷ் ஓகே ரூட் வேர்ட்ஸ் லாங்குவேஜஸ் இது மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு மொழியும் இதை கத்துக்கணும்னா ஓகே அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துட்டோம்னா முடிஞ்சது. பாத்தீங்கன்னா இங்கேயே வந்துச்சுப்பாங்க கிரீக்கு லட்டின். அதுக்கப்புறம் இது மாதிரி தேடும் போது எனக்கு வந்து பிரெஞ்சு வருது. ஓகே பாருங்க அக்வா. ஓகே, அப்புறம் டிக்டில இருந்து உங்களுக்கு வந்து டிக்ஷனரி உருவாயிருக்கு. ஓகே, சைடு. ஓகே, நான் இது மாதிரி தான் வந்து உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன் வொகாபுலரி வேர்ட்ஸ் வந்து ஓகே ஐ அம் கோயிங் டு டீச். சரியா? ஓகே, சோ இப்போ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பமே அமர்த்தாம இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இவ்வளவுதான். ஓகே, பிரசன்ட் ஐ ஹவ் பீன் டூயிங். ஓகே, வேணும்னா இப்படி சொல்லலாம் ஐ ஹவ் பீன் டீச்சிங் ஃப்ரம் ஐ ஹவ் பீன் டீச்சிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ரம் லாஸ்ட் வீக். புரிஞ்சது? நானு போன வாரத்துல இருந்து உங்களுக்கு நானு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அதான் நான் அந்த இடத்துல யூஸ் பண்றேன் ஐ ஹவ் பீன்ங்கிறத. இது வந்து ஏற்கனவே என்னுடைய ஒரு செயல் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதை நான் வந்து இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஐ ஹவ் ஈட்டன் லஞ்ச். ஓகேவா? அதுக்கப்புறம் அதாவது பாருங்க அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் இருக்கு. இப்பவே சொல்லிடுறேன். அட்ஜெக்டிவ்ஸ் ஓகேவா, அப்புறம் அட்வர்ப்ஸ் ஓகே அட்ஜெக்டிவ்ஸ் அட்வர்ப்ஸ் ஓகே, அப்புறம் ப்ரிப்போசிஷன்ஸ். போதும் ப்ரிப்போசிஷன்ஸ். ஓகே, ப்ரிப்போசிஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் நவுன்ஸ் வெர்ப்ஸ். இவ்வளவுதான் நீங்க. ஓகே, இது கீழே போட்டுக்கிறேன். ஓகே, இவ்வளவு அப்புறம் வந்து ஓகே இதே மாதிரி இப்ப எப்படி வந்து அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட், அப்புறம் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கோ அதே மாதிரி வந்து நீங்க பாஸ்ட் டென்ஸ்லயும் இருக்கான்னு பாருங்க. நான் சொல்லிட்டே இருப்பேன், தேடல் ரொம்ப முக்கியம். ஓகே, நான் சொல்லி கொடுக்குற மெத்தடாலஜியில வந்தீங்கன்னா ஈஸியா புரியும். சரியா மக்களே? ஓகே, 20 மினிட்ஸ் பக்கத்துல இந்த வீடியோ போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதனால பயப்படாதீங்க ஆங்கிலம் பேசுறதுக்கு. என்ன நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், சத்தம் போட்டு ஓகே பேசி பார்க்கணும். நேத்து பாத்தீங்கன்னா நேத்து அந்த வீடியோக்கு வியூஸே போகல. ஓகே ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்கேயே வந்து பாருங்க, இங்கேயே வந்து அழகா கத்துக்கலாம். ஓகே, நான் இதைத்தான் சொன்னேன். ஓகே, திருப்பி இந்த கிளாஸ்ல நான் எடுக்கிறேன். ஓகே, நான் இப்ப என்ன பண்ணேங்கிறத அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. திருப்பி நான் பண்றேன். ஓகேவா? நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க. ஓகே, இது ஈஸியா புரியும். ஓகே, இங்க போயிட்டு இந்த ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு இந்த மைக் சிம்பிளை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, மைக் சிம்பிளை ஓபன் பண்ணிட்டு ஓகே அலோ திஸ் டைம் கொடுத்துட்டு ஐ ஹவ் பீன் ஈட்டிங். முடிஞ்சது. உங்களுடைய உச்சரிப்பு கரெக்ட், அதாவது கரெக்ட்னு அர்த்தம். புரியுதா? உங்களுடைய ப்ரொனன்சியேஷன் கரெக்ட்னு அர்த்தம். சரியா? ஓகே, அதனால வந்து இன்னைக்கு என்ன வொகாபுலரி வேர்டு? ஓகே, பெய்டு இதோட முடிக்கலாமா இல்ல தேவையில்லாம இதை ஆரம்பிச்சு வச்சிருக்கனா? ஓகே, கிரீக்
ஓகே, கிரீக்கு, ஓகே, இங்கிலீஷ் வேர்ட்ஸ், வேற ஏதாவது வார்த்தைகள் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, பார்த்தா அதாவது ஒக்காபரி டெய்லி கத்துக்கிட்டு வரணும். ஓகே, பெய்டோ மீன்ஸ் சைல்ட் ஆர் பாய், இது முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஓகேவா? ஓகே, அதாவது நல்ல வார்த்தைகளை பார்த்துப்போம். ஓகே, பெடகாக் பார்த்துட்டோம். ஓகே, அடுத்தது இப்போ பீடியாட்ரிக்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து வேற வேற வார்த்தைகள் பெடலாஜின்னு இருக்கு நினைக்கிறேன். பெடலாஜிக்கல் என்னன்னு பார்ப்போமா? ஓகே, பெடலாஜிக்கல் ஒரு வார்த்தை இருக்கு, இது சும்மா போட்டு வச்சுக்கோங்க. எல்லாமே குழந்தை சம்பந்தமானதுங்க. ஓகே, பெடலாஜிக்கல் மீனிங் இன் தமிழ், அவ்வளவுதான். ஆஹா, ம், கல்வியியல். ஓகேவா? பெடலாஜிக்கல். ஓகே, ஓ சாரி, பெடகாஜிக்கல் போறான். ஓகே, பெடகாஜிக்கல். ஓகே, பெடலாஜின்னு ஒன்று இருக்கு. ஓகே, பெடலாஜிக்கல் இல்லையா? இருங்க, பெடலாஜிக்கல் இந்த மாதிரி ஒரே குழப்பம் தான், வேற ஒன்றும் இல்லை. பட் பெடலாஜிக்கல், பெடலாஜிக்கல் பெடலாஜிக்கல் பெடகாஜிக்கல் தான் இருக்கு. ஓகேப்பா, சாரி, நான் அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி வச்சுக்கோங்க. இது என்ன, இது நான் என்ன சொல்ல வர்றதுன்னா, ஓகே, பெய்டோ அப்படிங்கிற அந்த கிரீக் ரூட் வேர்ட, சோ இன்னைக்கு நம்மளுடைய என்ன என்ன வார்த்தை இன்னைக்கு பாத்துக்கிறோம்னா, ஓகே, பெடகாஜிக்கல். ஓகே, பெடகாஜிக்கல் அப்படின்னா கல்வியியல். ஓகேவா? பெடலாஜி 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 பார்த்துட்டோம். இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்துட்டு கடைசியில ஒரு சொதப்பல். ஓகே, ஒகாபுலரி வேர்டுக்கு ஒகாபுலரி வேர்டோட முடிக்கிறேன். ஓகே, டெய்லி வந்து ஒரு ஒகாபுலரி வந்து அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் முன்னாடி எடுத்திருக்கிறேன். அழகா அழகான்னு நானே சொல்லக்கூடாது, நீங்க தான் சொல்லணும். யாரும் கமெண்டே பண்றது இல்லை. ஓகே, ஒகாபுலரி. ஓகே, இந்த வார்த்தை இன்னைக்கு. ஓகே, பெடகாஜிக்கல். ஓகே, நிறைய வார்த்தைகள் இருக்கும். சரியா? ஓகே மக்களே, சரியா? நம்ம அடுத்த கிளாஸ்ல இருந்து சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல தான் இருப்போம் ஒரு வாரத்துக்கு. ஓகே, ஒரு 7 நாள்ல. சரியா? எப்படி எப்படிலாம் சிம்பிள் பிரசன்டென்ஸ நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் பேசுவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது கம்மியான நவுனு, கம்மியான வெர்பு. அதை வச்சுக்கிட்டே எப்படி பேசுறது? ஓகே, தயக்கம் இல்லாம பேசணும். சரியா? ஓகே, சரி, நாளை சந்திப்போம். ஓகே, பாய், டேக் கேர். முடிச்சுக்கிறேன் இந்த கிளாஸ் இதோட. ஓகே, நல்லா படிக்க மக்களே, ரொம்ப ஈஸி இங்கிலீஷ். பாய். இப்ப ஆக்சுவலி இந்த வீடியோ கவனிச்சுட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு குட்டி லெவல் கான்பிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகே, அதை பத்தி கமெண்ட்ல தெரிவிங்க. ஓகே, ரொம்ப ஈஸி. நிறைய பேர் தெரியாது ஐ ஹாவ் பீன் எப்போ யூஸ் பண்ணணும், ஐ ஹாவ் ஈட்டன் எப்போ யூஸ் பண்ணணும், ஐ எம் ஈட்டிங் அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணணும், ஐ ஈட்டுங்கிறது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாது. நான் அழகா சொல்லி இருக்கிறேன். சரியா? பாய், டேக் கேர். சேவஸ் கொடுத்துக்கணும். டைம் எடுக்கிறேன் பார்த்தியா? 4 டைப் சேவ், ப்ரெசன்ட், ஸ்பெல்லிங் ரொம்ப முக்கியம், சொல்லும் போது பார்த்துக்கோங்க. ஓகே, முடிக்கிறேன். பாய், டேக்.